கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நம்முடைய வேதத்திலே அநேக உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நமக்கு கிறிஸ்துவர்களாகிய நாம், கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் எவ்வாறு வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. ஆகையினால் தான் இந்த வேத புத்தகம் தான் நமக்கு வழியும், சத்தியமும், ஜீவனுமாய் இருக்கிறது. இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 15வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே ஒரு காரியத்தை தேவன் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இந்த இடத்திலே ஆவிக்குரிய கனிகளை குறித்து தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆவிக்குரிய கனிகள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாய் இந்த வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே ஜீவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட வழிமுறைகளை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு திராட்சை செடிக்கு அதனுடைய அது வளர்வதற்கேற்றவாறு அதை ஏற்றவாறு அதனுடைய ஒரு தோட்டக்காரர் அதை பயன்படுத்துகிறான். என்னன்னா, அதற்கு கொடியை வைத்து அதற்கு பந்தல் எல்லாம் போட்டு, அதனாலதான். இல்லைன்னா அது ப்ரிப்பரேஷன் பண்ணல அப்படின்னா அந்த கொடி தரையிலே வளர்ந்து அது எந்த விதமான பலனையும் தராது. அதைத்தான் சொல்ல. அப்ப அந்த கொடி என்பது தேவனாகிய கர்த்தரை நாம் இறுக பிடிக்க வேண்டும். அதற்கு உதாரணமாக சொல்லும் பொழுது நாம் எப்படியெல்லாம் அந்த உறுதியாய் இருக்க வேண்டும் என்றால், ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது நமக்கு? வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? இந்த கற்றுக் கொடுக்கிறதை நாம் புரிந்து கொண்டு அந்த வார்த்தையிலே உறுதியாய் நிலை நிற்க வேண்டும். இது தேவன் சொன்ன வார்த்தை. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், நான் நிச்சயமா இந்த வார்த்தையில நான் உறுதியாய் இருப்பேன் என்று ஒரு திட நம்பிக்கை நமக்குள் காணப்பட வேண்டும். நாம் உறுதியாய் தேவனை நாம் இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றொன்று, பிரதான கற்பனைகளிலே நமக்கு சொல்லப்பட்ட ஆவிக்குரிய கனிகளிலே சொல்லப்பட்ட காரியங்கள் தான், அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அன்பில்லாவிட்டால் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அன்பு என்பது நமக்கு ஒரு பிரதான கற்பனையா இருக்கிறது. அன்புதான் நமக்கு ஆவிக்குரிய கனிகளில் முக்கியமான ஒன்றதா இருக்கிறது. மற்றொன்று, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் மற்றும் அவரை துதிப்பதும் ஆராதிப்பதும், இதுவும் ஆண்டவருக்குள் நாம் நிலைத்திருக்கும்படி ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்திலே ஆழமாய் உறுதியாய் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தையிலே நாம் உறுதியாய் விசுவாசத்திலே ஆழமாய் வளர வேண்டும். விசுவாசம்தான் ஒரு விசுவாசி என்று சொல்லப்படுவதற்கு ஒரு அடிப்படை, ஒரு ஃபவுண்டேஷன். அந்த அஸ்திபாரம், அந்த விசுவாசமாகி அஸ்திபாரம் இல்லை என்றால் நாம் நிலைத்திருக்க முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகையினாலே நாம் விசுவாசத்திலே நாம் உறுதியாய் ஆழமாய் வளர வேண்டும். எந்த பிரச்சனைகள், எந்த போராட்டங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளத்தக்கதான ஒரு விசுவாசம். கர்த்தர் எனக்காக சொல்லியிருக்கிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையிலே நான் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி நாம் இருப்போமானால் நம்மை ஒருவரும் அந்த விசுவாசத்திலே இருந்து நம்மை அசைக்க முடியாது. அதுதான் விசுவாசத்தினுடைய உறுதியும் திட நம்பிக்கையும் நமக்கு நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும். மற்றொன்று, அவருடைய கட்டளைகளுக்கு உண்மையாய் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மை, இதுதான் இந்த கிறிஸ்துவர்கள் மத்தியிலே காணப்படுகிற அவசியமான ஒன்றாயிருக்கிறது. நாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாயிருக்க வேண்டும். உண்மையை நமக்கு எதிர்பார்க்கிறார். பாருங்க, நம்மிடத்தில் என்னென்னலாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இதையெல்லாம் நாம் செய்கிறோமா என்று நாம் இந்த காலவேளையிலே ஒரு விசை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நான் இந்த வார்த்தைகளிலே ஏதோ ஒரு காரியங்களிலே நான் இன்னும்
அந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்களானால், ஒன்றை மட்டும் நான் செய்ய வேண்டும். ஆண்டவரை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. நான் மேலே இந்த ஆவிக்குரிய கனிகள் என்னிடத்தில் காணப்பட வேண்டும் என்றால், யோவான் 15:4 சொல்லப்பட்டது போல, ஆண்டவரே நான் உம்மில் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் இறுதியாக இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு உறுதியான ஒரு திட நம்பிக்கை, விசுவாசம் நம்மில் காணப்பட வேண்டும். அப்பொழுது பாருங்க, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கொடி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆகையினாலே அவர் சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் அவன் அவனிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது என்று சொல்லப்பட்டது. அப்படி என்றால் நாம் நான் ஆண்டவர் திராட்சை செடியாயிருக்கிறார், நாம் அவருடைய கொடிகளாயிருக்கிறோம். அந்த கொடிகளை நாம் இறுக பிடித்துக்கொண்டு தேவனுக்குள் நாம் நிலைத்திருக்க நம்மை முழுவதுமாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட்.